प्रसादेन पुण्यानि मां परमभागवतान् स्मरामि। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि जगन्परं। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजोवारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परयेदीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्। निगमकल्पतरोर्गलितं फलं सुगंखाद्मृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। பாகவத மகாத்மியம் அப்படிங்கிறது ஒரு அனந்தமான ஒரு சமுத்திரம் மாதிரி. அது சொல்லி மாடாதுங்கிறத நான் நிஜமாகவே சொல்கிறேன், அதாவது விளையாட்டு சொல்கிறேன். பாகவத தர்மங்கிறது இந்த லோகத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொல்லி விளையாட்டு இல்லை. வேதத்திலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்குமே பாகவத தர்மம் அவ்வளவு கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கு இந்த லோகத்துக்கு. நீங்கள் வேதத்தை பார்த்தேன்னாலே சாட்சாத் வேதம், தைரியமாக சொல்கிறேன், வேதம்ங்கிறது பாகவத தர்மம் தான். பாகவத அப்படி சொல்கிறேன் ஒரு பக்தி கிரந்தம் தான். வேதத்தோட திருஷ்டியிலேருந்து நீங்கள் வேதத்தை பார்த்தேன்னா, இன்னியோட திருஷ்டியிலேருந்து நீங்கள் வேதத்தை பார்த்தேன்னா அது மேலே நிறையா இதெல்லாம் இதுவாகிடுச்சு. வேதம் அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுங்கிற ஒரு திருஷ்டிகள்லாம். ஆனால் சாட்சாத் வேதம் அந்த கிரந்தத்துக்குள்ளே போய் அந்த கிரந்தத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்த்தேன்னா வேதம் அப்படிங்கிறது ஸ்துதி, வேத மந்திரங்கள்ங்கிறது ஸ்தோத்திரங்கள், இதுதான் வேதங்கள். ருக்வேதம் அப்படின்னா ருச்சிஸ்துதவ் அப்படிங்கிற தாது, ருச்சிஸ்துதவுங்கிற தாது. இது மாதிரி வேதத்துக்கு நிறைய பேர் வேதத்துக்குள்ளே இருக்குது. அந்த வேதத்தில் இருக்கிற பேர் எல்லாமே ஸ்துதிங்கிற அர்த்தத்தில் தான் பொருந்துறது. அது மாதிரி உள்ளே இருக்கிற விஷயமுமே எல்லாமே ஸ்துதி, எல்லா தேவதைகளையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் வேதம். இன்னொன்று அந்த வேதத்தில் இருக்கிற அந்த விஷயங்களும் எப்படி சொல்கிறோம், தேவதைகளை பார்த்து ஒரு பக்தன் ஒரு பகவான்கிட்ட பேசுறது தான். அது வேதாந்தத்தில் சொல்லுவாள். சில பின்னாடி வந்த வேதாந்தத்துலலாம் தேவதைகள் அவள்கிட்டையுமே எதுக்கு நீ அம்மா அப்பா அப்படின்லாம் பார்க்குற, அப்பா அம்மானா நம்ம ஏதோ நம்மளோட உறவுகள், இந்த உறவெல்லாம் எதுக்கு நம்ம தேவதைகள்கிட்டையும் பார்த்து இதையே அங்கேயும் கொண்டு வந்து எதுக்கு இந்த வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பான். ஆனால் நீங்கள் வேதத்தை பார்த்தேன்னா வேதத்தில் ரிஷிகள், எந்த சனாதன தர்மத்துக்கு மூலம் வேதம் தான். அதை முதல்ல மனசில் வாங்கிக்கணும். இல்லை, சனாதன தர்மத்துக்கு ஆதாரமானது மூலமானது வேதம். அப்படிப்பட்ட வேதம் அதில் இருக்கிற ரிஷிகள்ங்கிறவா சாதாரண விஷயம் இல்லை. ரிஷிகள்ங்கிறவா மந்திர திருஷ்டாக்கள், பிரகிருதியில் இருக்கிற தத்துவங்களையும் சரி ஆத்மாவையும் சரி அது மாதிரி பல விஷயங்களை டைரக்டாகவே பார்க்குறவா. அவள்கிட்ட பேச்சு ஜாஸ்தி இருக்காது, தரிசனம் ஜாஸ்தி இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷிகள், அந்த ரிஷிகள் பகவானை பார்க்குறா அப்படிங்கும்போது எப்படி பார்க்குறான்னா குருக்கிரமஸ்ய சகி பந்து, விஷ்ணுவை பார்த்து சொல்கிற மந்திரம் சகி பந்து. பந்துங்கிறவர் விஷ்ணு தான் அப்படிங்கிற மந்திரம். இது மாதிரி பல கோணங்களில் பகவானை பார்க்குறது, அம்மாவாவோ அப்பாவாவோ குழந்தையாகவோ கணவனாகவோ, இது மாதிரி பல திருஷ்டிகளில் வேதம் பார்க்க. வேதம்ங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அப்படிப்பட்ட வேதம் பல ஆங்கிளில் பகவானை பார்க்குறது, எல்லா உறவுகளையும் பகவான்கிட்ட செலுத்துறது. நம்ம கிட்ட எப்போ அந்த திருஷ்டிகள் இருக்கோ அதை பகவான்கிட்ட பார்க்குறது என்ன தப்பு இருக்குது? அது விஷயம். அப்படி வேதம் பாகவத தர்மம் தான் வேதத்தோட சாரம்.
அப்படிங்கிறத மனசில் வாங்கிக்கணும். அடுத்தது வேதத்தோடு நிற்கலை பாகவத தர்மங்கிறது. அப்புறம் நீங்கள் இதுக்கு வந்தேன்னா, ஹிஸ்ட்ரிக்கு வந்தேன்னா, என்னைக்கு பாகவத தர்மம் இதில் இருக்கோ, என்ன சொல்கிறது, பாகவத தர்மம் என்னைக்கு வந்து ஒரு ரூல் ஆட்சியில் இருக்கோ அல்லது மொழியில் இருக்கோ, அந்த காலம்தான் ஸ்வர்ண யுகம். இப்போ வந்து ஒரு ஹிந்தி சாகித்யம்னு நீங்கள் படித்தேன்னா ஸ்வர்ண யுகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அதில் பிரிப்பா ரீதி காலம், பக்தி காலம், அது மாதிரி பிரிப்பா, ஆதுனிக காலம், அது மாதிரி பிரிப்பா. இதில் ஸ்வர்ண அந்த மொழிக்கு எதனால் ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு, எதனால் ஜாஸ்தினா அளவில் மட்டும் இல்லை, குவாலிட்டி இல்லை. இவ்வளவு குவாலிட்டியான ஒரு சாகித்ய ரசம் எந்த காலத்தில் அந்த மொழிக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, அது பாகவத தர்மத்தோட காலத்தில் இருந்தது. பக்தி காலம்தான் பக்தி கவிகள் பண்ண ஹிந்தி மொழியில் இருக்கிற அந்த கீர்த்தனைகள், அந்த பத்தியங்கள், அந்த பதங்கள், அதில் தான் அவங்களுக்கு இது ஜாஸ்தி, அந்த ஒரு சாகித்ய ரசம் ஜாஸ்தி. அதனால் அது ஸ்வர்ணயுகம் தான். அது மாதிரி தமிழ் இலக்கியங்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாருமே பாகவதம். பாகவத தர்மம்னா என்ன அப்படின்னா, பாகவத தர்மங்கிறதோட பேசிக்கான விஷயம் என்னன்னா, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இந்த சக்தி என்னை இயக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனசில் சரணாகதி, மனசில் வந்து அந்த அந்த சக்திக்கு ஏதோ ஒரு சக்தி, அதுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் கொடுக்கலாம், அது ராமனோ கிருஷ்ணனோ சிவனோ ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம். அந்த சக்திக்கு மேலே நான் அந்த சக்திக்கு கீழே நான் சரணாகதி பண்ணி அந்த சக்திக்கு அனுகூலமாக நான் வாழறேன். அந்த சக்திக்கு என் மேல் இருக்கிற அன்பு, எனக்கு அந்த சக்தி மேல் இருக்கிற அன்பு, இதுதான் பாகவத தர்மம். அந்த அன்பிற்காக அந்த பக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற காரியங்களும், இந்த பக்தியினால் பண்ணுற காரியங்கள், இந்த ரெண்டுமே பாகவத தர்மம். அதாவது பக்தியை அடையணும்னு பண்ணுற காரியங்கள்லாம் சிரவணம், ஸ்மரணம் முதலியவைகள். சிரவணம் ஸ்மரணம் விஷ்ணோகம் அப்படின்னு வருது. இந்த பக்தியை அடையணும்னு பண்ணுற காரியங்கள் இதெல்லாம் சாதன பக்தின்னு பேர். இந்த பக்தியினால் பண்ணுற காரியங்கள் இந்த பாவனைகள் தான். அதாவது இந்த வாத்சல்யம், தாஸ்யம், சக்கியம், இதெல்லாம் வந்து சாதனை இல்லை. இது வந்து வாத்சல்ய பக்தி பண்ண போகிறேன் அப்படின்னு வாத்சல்ய பக்தி நம்ம அப்படின்லாம் நம்மளால பண்ண முடியாது. அது வந்து இப்படி அதில் ஓட அந்த அந்த ஸ்மரணையில் இருக்க அந்த ஸ்மரண பக்தியிலையோ ஏதோ ஒரு பக்தியில் இருக்க அது நம்ம ஏதோ ஒரு பாவத்தில் நம்மளை அது கொண்டு போய் விடும். அந்த பாவத்தில் நம்ம இன்னும் அதுக்கான என்ன சொல்கிறது, தாசிய பாவம் அப்படின்னா தாசிய பாவம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தாசியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சக்கியத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அது கொண்டு போய் விடுறதுக்கு மேலே நம்ம அதில் நினைக்கிறோமா, அதை இன்னும் புஷ்டிப்படுத்திக்கிறோமா, மாதுரிய பாவம்னா மாதுரிய பாவத்தை இன்னும் புஷ்டிப்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது. இதுதான் பக்தி, இதுதான் பேசிக்காக பாகவதம்ங்கிறது. இது என்னைக்கு ஒரு எந்த துறையில் இருந்திருந்தாலும் அந்த துறையை அது பலப்படுத்திருக்கு. இப்போ மொழின்னு ஒரு உதாரணத்தை எடுத்து காமிச்சேன். அது மாதிரி நீங்கள் வந்து கலை அப்படின்னு சொல்லுவோம். கலைன்னா என்ன சொல்லுவோம், ஆர்ட், ஒரு சில்பக்கலைன்னு எடுத்துவாங்களேன். சில்பம் அப்படின்னா இந்த கோவில் எல்லாமே ஒரு கலையோட உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள். இந்த கோவில்கள் எல்லாமே எத்தனை சிற்பங்கள், எத்தனை அழகு, எத்தனை ஒரு என்ன சொல்ற கலை உணர்ச்சி இருந்தால் இத்தனை கோவில்கள், இத்தனை ஒரு இதெல்லாம் வந்துடும். இத்தனை விஷயங்களும் பக்தியினால் ஏற்பட்டது. ஒரு பெரிய ஒரு பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குது அப்படின்னா பக்தியினால் ஏற்பட்ட விஷயம்தான் அதெல்லாம். அந்த கலையை இப்போ எப்படி புஷ்டிப்படுத்திருக்கு. அது மாதிரி டிராயிங்லேயுமே அந்த காலத்து டிராயிங்கில் தான் பார்த்தேன்னா முழுக்க பக்தி ரசம் தான் இருக்கும். அந்த டிராயிங்லாம் இது பண்ணி வச்சுருக்கா, சேவ் பண்ணி வச்சுருக்கா, நெட்லேயே கிடைக்கும். எல்லாம் பக்தி. தமிழ்நாட்டில் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் நம்ம வந்து சனாதன தர்மத்துக்கே விரோதமானது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் போய் பார்த்தேன்னா தெரியும். சனாதன தர்மத்துக்கு அதில் இருக்கிற பாகவத தர்மம், அதாவது பக்தி, அது வந்து எப்படி உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இது கலையை புஷ்டிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் இதை பார்த்தாலே தெரியும். அது மாதிரி டிராயிங்ஸ்லேயும் அவ்வளவு
ஒரு புஷ்டி இருக்குது. அந்த பாகவத தர்மம் எப்படி அந்த டிராயிங் செயல்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டோட டிராயிங். இது மாதிரி ஒவ்வொரு துறையுமே ராஜான்னு எடுத்துக்கோங்களேன். ராஜா அப்படின்னா சமுத்திரகுப்தன் ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு ராஜா. அவனோட காலம்தான் ஸ்வர்ண யுகம் அப்படின்னு சொல்கிறான். அது வந்து ஹிஸ்டாரியன் சொல்கிறது. சமுத்திரகுப்தனோட காலம்தான் இந்தியாவுக்கு வந்து ஸ்வர்ண யுகம் அப்படின்னு சொல்கிறான். அந்த அவன் என்னன்னா பார்த்தா பாகவதன் அவன் பஜனை பண்ணுற மாதிரி ஒரு காயின், அவனோட காலத்து காயின், அவன் இருக்கிற மாதிரியான காயின். அந்த காயின்ல அவன் வீணை வச்சுட்டு பஜனை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது தவிர அந்த பாகவதன்னு பரம பாகவதன் அப்படின்னு கல்வெட்டில் பொறிச்சிருக்கான் அவனோட பேரை. அது மாதிரியான ராஜா அவன் ஆட்சி பண்ணுற காலத்தில் பாரதம் சொர்ண யுகத்தை சந்திச்சிருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும், எல்லாருமே பாகவதான், எல்லாருமே வந்து பரம சிவபக்தான். அவள் காலத்தில் இவ்வளவு கோவில்கள். ஒரு ராஜா யானை மேலே, ஒரு சேர ராஜா, அவர் யானை மேலே போயிட்டு இருப்பார். கீழே ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அவன் உடம்பு விபூதி எட்டுண்டா மாதிரி இருக்குமா. ஒரு பெரிய ராஜா அவர், இவன் விபூதி எட்டுண்டாம, இவன் விபூதி எட்டுக்கலை, ஏதோ ஒரு மண்ணோ ஏதோ பட்டு காஞ்சி போய் விபூதி மாதிரி இருக்கும். இது மாதிரி விபூதி இருக்கிறத பார்த்துட்டு மேலேருந்து இறங்கி நமஸ்காரம் பண்ணார் அப்படின்னு ஒரு கதை சொல்லும். சேக்கிழார் இடிபுராணத்தில் இருக்கிற கதை. இது மாதிரி எல்லா ராஜாக்களுமே பாரத தேசத்தில் பாகவதாளுங்கிறது என்ன, பக்தி பக்தர்கள். அவள் காலத்தில் தான் பாரத தேசம் சௌக்கியமாக இருந்திருக்கு. எப்போ பக்தி கெட்டு போச்சோ அப்போ தான் அத்தனை கஷ்டங்கள், அத்தனை ஒரு சீன கசைகள்லாம் வந்துருக்கு. அப்படிங்கிறதுனால அதாவது லோகத்துக்கு எவ்வளவு பாகவத தர்மம் உபகாரம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது பொது ஜனங்கள் பொதுவான விஷயம். தனி மனிதன் அப்படின்னு நீங்கள் வந்தேன்னா, பொதுவாக சனாதன தர்மத்தில் இருக்கிற பாதைகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 4 இதுக்குள்ளே அடக்கிட முடியும். என்னன்னா கர்மம், பக்தி, யோகம், அதாவது ராஜயோகம், ஞானம். இந்த 4 இதுக்குள்ள சனாதன தர்மத்தில் இருக்கிற எல்லா பாதைகளையுமே அடக்கிட முடியும். கர்மா அப்படிங்கிறது நம்ம பண்ணுற கர்மாக்கள், அதாவது அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கர்மானுஷ்டானங்கள். அது தவிர நம்ம பண்ணுற கர்மாக்களே, நம்ம பண்ணுற கர்மம் அது வந்து சனாதன தர்மத்துக்கே உரிய பெருமை. அது வந்து சாதாரணமாக வெளியில் இருக்கிற இதுலெல்லாம் ஏதோ ஒரு கோவில் போய் ஏதோ ஒரு வழிபாடு பண்ணாதான் அதுதான் மதத்தில் இருக்கிறதுக்கே ஒரு இது. ஆனால் சனாதன தர்மம், அதுவும் முக்கியமாக கீதை காட்டுற வழி என்னென்னா, நீ சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையே யஜ்யமாக்கிடும். இந்த வாழ்க்கையே யஜ்ஞார்த்தா கர்மணா அந்யத்ர லோகோயம் கர்மபந்தனா. சாதாரண வாழ்க்கை நீ என்ன காத்தாலே ராத்திரி வரைக்கும் பண்ணுறையோ அதையே வந்து ஒரு யஜ்யமாக்கி. யஜ்யம்னா என்ன, பகவானுக்கு பண்ணுற பூஜைன்னா என்ன, பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறது, அவ்வளோதானே. நீ என்ன கர்மா பண்ணுறோமோ இதையே பகவானுக்காக பண்ணுறேன்னா அதுவே யஜ்யம் முடிஞ்சு. அப்படிங்கிறதுனால அது மாதிரி யஜ்யமாக்கிடும் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்படிங்கிறதுனால சனாதன தர்மத்துக்கு உரிய பெருமை என்னன்னா, தன் சாதாரண வாழ்க்கையே ஒருத்தன் யஜ்யமாக்கிட முடியும் அப்படிங்கிறது தான் கர்மா. அதுதான் கர்ம யோகம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பக்தி சொன்னேன். அன்பு அப்படிங்கிறது தான் பக்தி. அன்புக்காகவும் அன்பு நாளையும் பண்ணுற கர்மாக்கள், பண்ணுற காரியங்கள் அப்படிங்கிறது பக்தி. அப்புறம் யோகம், ராஜயோகங்கிறது உங்களுக்கு வந்து யோகம், தியானம், யமனியமங்கள், இதெல்லாம் வந்து யோகம். அப்புறம் ஞானம்ங்கிறது என்னன்னா விசாரம். எது ஆத்மா, எது வந்து அனாத்மானா பிரகிருதி, எது ஜடம், எது ஆத்மா அப்படிங்கிறது, சைத்தன்யம் எது, இது இல்லாதது எது, ஜடம் எது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிற விசாரம், இந்த விசாரம் பண்ணி திருப்பி இந்த உடம்பு நான் இல்லை, இந்த உலகம் என்னோடது இல்லை, இந்த உலகம் நான் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த உலகமே இருக்குதுன்னு சில இதெல்லாம் சொல்கிறோம். அப்படி இல்லை, எனக்காக இந்த உலகம் இல்லை, நான் இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் வரேன்.
அப்படிப்பட்ட நான் இந்த உடம்பும் இல்லை, இந்த உடம்புல இருக்கிற மனசும் இல்லை, பிராணனும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ யார் அப்படின்னா இதெல்லாம் எதனால் இயங்கிறதோ அதுதான் நான். எப்போதுமே நம்ம இயற்கையாகவே சொல்லுவோம். அது ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் பல விஷயங்கள் பண்ணுவோம், நமக்கே தெரியாது, ஆனால் அது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ சாதாரணமாக எடுத்துட்டேன்னா சாதாரணமாக ஒரு சுவாமி வந்தாருன்னா எல்லாரும் இந்து மதத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்று பண்ணுவாங்க. கையை மேலே தூக்கி திடீர்னு அப்படியே கையை மேலே தூக்கி அப்படியே பண்ணுவா இல்லையா, வழிபடுவான். இது ரிக்வேதத்தில் இருக்கிற விஷயம். கையை மேலே தூக்கி வழிபடுறது அப்படிங்கிறது ரிக்வேதத்தில் இருக்கிற விஷயம். ரிக்வேதத்தில் இது மாதிரி பண்ணணும் அப்படின்றே கையை மேலே தூக்கி உபாசனை பண்ணணும்னு இருக்கு. இப்படி இருக்கிற ரிக்வேத விஷயம் இன்னைக்கு இருக்கிற இந்துக்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. இவா யாருமே தெரிஞ்சு பண்ணுறவாங்க, தெரிஞ்சு அவள் அதை அனுஷ்டிக்கலை. அதோடு இல்லை, திருமுருகாற்றுப்படையில் இருக்கு. திருமுருகாற்றுப்படையில் முருகனை உபாசிக்கும் போது அவள் கையை தூக்கிட்டு உபாசனை பண்ணுறா அப்படின்னு அதுவும் தெரியாது இவள். ஆனால் இயற்கையாகவே தெரியாமையே நம்ம பல விஷயங்கள் பண்ணிடுவோம். அது மாதிரி விஷயங்களில் நிறைய விஷயம் வேதத்தில் இருக்கிற விஷயம் இன்னைக்கு நமக்கே தெரியாமல் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இதில் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்மளே என்னோட உடம்பு அப்படிம்போம், என்னோட மனசு, என்னோட மூச்சு, என்னோட உயிர் எல்லாமே நம்மளே சொல்லுவோம். என்னோட மனசு அப்படிங்கும் போதே மனசு நான் இல்லைன்னு ஆயிடுச்சு. என்னோடது தானே மனசுங்கிறது, என்னோடது உடம்புங்கிறது என்னோடது. அப்போ நான் இல்லை மனசு, நான் இல்லை உடம்பு அப்படிங்கிற அந்த இதில் போய் நிற்கிறது. இந்த நான் யாரு அப்படிங்கிறது திரும்பி 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 விசாரம் பண்ணி அதனால் மனசு சுத்தமாகி அங்கே போய் நிற்கிறது. அதுதான் ஞான யோகம். அதுதான் இந்த நாடு தான். இந்த நாடு உள்ள சனாதன தர்மத்தில் இருக்கிற எல்லா பாதையுமே அடைக்கிட முடியும். கர்மா அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா கர்மாக்களையும் அடைக்கிட முடியும், கர்மானுஷ்டானங்களையும் அடைக்கிட முடியும், அத்தனை வழிபாடுகளையும் அடைக்கிட முடியும். பக்தி அப்படிங்கிறதுல அத்தனை உபாசனைகள், அத்தனை சிவபக்தி, விஷ்ணு பக்தி, கிருஷ்ண பக்தி, அதில் உள்ள இருக்கிற பேதங்கள், கிருஷ்ணனையே அப்பாவாக பார்க்குறது, அம்மாவாக பார்க்குறது, கிருஷ்ணனை பிரத்தாவாக பார்க்குறது, சக்காவாக பார்க்குறது, இப்படி இருக்கிற எல்லாத்தையுமே பக்தி அப்படிங்கிறதுக்குள்ள அடக்கிட முடியும். யோகம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அதுக்கு முன்னாடி இருக்கிற யமங்கள் எல்லாத்தையுமே யோகத்துக்குள்ள அடக்க முடியும். ஞான யோகத்தில் இதை அடக்க முடியும் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுதான் சனாதன தர்மம் காட்டுற பாதை இந்த நாளும் தான். அப்படிங்கும்போது இந்த நாளுத்துக்குமே பாகவத தர்மம் பெரிய உபகாரம். இந்த மூணுத்துக்குமே கர்மயோகமாக இருக்கட்டும், ராஜயோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாகவே இருக்கட்டும், அதுலேயுமே உங்களுக்கு பாகவத தர்மம் ரொம்ப பெரிய உபகாரம். பாகவத தர்மத்தோட பேஸில் தான் இந்த மூணுமே இருக்க முடியும். இந்த மூணுமே பாகவத தர்மத்தோட பேஸில் தான் இருக்க முடியும். எப்படின்னா கர்மயோகம்னு எடுத்துக்கோங்களேன். கர்மயோகம் அப்படின்னா என்னது? பகவானுக்காக பண்ணுற காரியங்கள், பகவான் அவர்கிட்ட அர்ப்பணித்து பண்ணுற காரியங்கள். அப்படிங்கும் போதே பகவான் வந்துடுறார், பகவான் இருக்கிற பக்தி வந்துடும். பக்தி இருந்தால் தான் கர்மயோகம் நடக்கும், இல்லைன்னா கர்மயோகம் நடக்காது. எல்லாத்தையும் நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது இது இருந்தால் தான் நடக்கும். அது மாதிரி ராஜயோகம்னு எடுத்துக்கோங்களேன். ராஜயோகத்திலேயே பக்தி இல்லாமல் நீங்கள் ஒரு காரியம் பண்ணேன்னா அது சுவாரஸ்யப்படாது. உங்களுக்கு பக்தி இல்லாமல் பண்ணவும் முடியாது. வாஸ்தவமாக பக்தி யோகத்தில் இருக்கிற சாதனைகள் அதை விட இன்னும் வெறி ஜாஸ்தி வேணும். இன்னும் வெறினாலே பக்தி வேணும். வெறிங்கிறது தானே பக்தி. அந்த அன்போட ஒரு பலப்பட்ட அன்பு தான் வெறி. அதுக்கே உங்களுக்கு பக்தி வேண்டது. அது தவிர பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சொல்கிறார், சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதானாது அப்படிங்கிறார். பதஞ்சலி சொல்கிறார் சமாதி சித்தி. சமாதி அப்படிங்கிறது ராஜயோகத்தோட ஒரு அதுதான் லட்சியம். யோகசூத்திரத்தோட லட்சியம் சமாதி. அந்த சமாதி ஈஸ்வர பிரணிதானத்தினால, பிரணிதானம் அப்படின்னா சரணாகதின்னு அர்த்தம். ஈஸ்வர சரணாகதி. இந்த ஈஸ்வர சரணாகதியால சமாதி சித்தி, சமாதியை கிடைக்கும், சமாதி சித்திப்படும் அப்படின்னு சொல்றார் பதஞ்சலி. அப்படின்னா அது யோகத்தில் எவ்வளவு ஒரு
இதுக்கு வேணும், பக்திக்கு ஒரு பிராபல்யம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஞான யோகத்துலேயுமே வேதத்தோட ஞான யோகம், பின்னாடி ஞான யோகத்தில் வந்து பக்தியும் ஞானமும் வேற அப்படிங்கிற மாதிரி பிரிவு வந்துருக்கு. பக்தி யோகம் வேற, கர்மா வேற, ஞானம் வேற, இதெல்லாம் வேற வேற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆனால் வேத காலத்தில் வேதத்தில் இருந்த ரிஷிகள் ரொம்ப சூக்ஷமான விஷயம். வேத ரிஷிகள் எல்லாருமே உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. இதை விட்டுட்டு அதுக்கு போகணும், இதை விட்டுட்டு தான் அதுக்கு போகணும், அது மாதிரி இது இருந்தால் அது இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பேதம் கிடையாது வேதத்தில். கர்மா பண்ணிட்டே இருப்பா, அந்த கர்மாவே ஒரு அவளுக்கு பகவத் ஆராதனையாக தான் இருக்கும், பகவத் பூஜையாக தான் இருக்கும். ஸோ பக்தி வந்துடும். அந்த கர்மாவாலேயே சித்த விருத்தி சமணமாயிடும். யோகம்னா என்ன அப்படின்னா இது சமாதம், அவ்வளோதான். யோகம் வந்து மனசை எது சமாதானப்படுத்துமோ அது யோகம். அந்த இது சமாதம், மனசை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு கர்மாவை கூட ஒரு பெரிய இது கிடையாது. கர்மானுஷ்டானங்களை தவிர, கர்மானுஷ்டானம்னா வெறும்னா நான் ஒரு பெரிய யாகம் பண்ணுறது மட்டும் சொல்லலை. சாதாரணமாக நம்ம பண்ணுற கர்மாக்கள், சாதாரணமாக நம்ம பண்ணுற கர்மாக்களை விட லோகக்ஷேமார்த்தமான கர்மாக்கள், இந்த கர்மாக்களை விட எது மனசை இன்னும் சமாதானப்படுத்தும் அதையுமே பகவத் ஆராதனையாக பண்ணுறது. லோகக்ஷேமார்த்தமான காரியங்கள் பண்ணுறது பகவத் பூஜையா அப்படிங்கும்போது உங்களுக்கு எதுவுமே பேதம் இருக்காது. அதே மாதிரி மனசில் யோகமும் இருக்கும், ஞானமும் இருக்கும். இப்படிங்கிறது உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த பேதம் இல்லாத ஒரு இதுதான் வேதத்தில் இருந்தது. அப்புறம் பின்னாடி மாறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இப்படிதான் மாறும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுது, கர்மான்னா வேற, ஞானம்னா வேற. கர்மா பண்ணுறவளுக்கு ஞானம் வராது, சந்நியாசம் அடைஞ்சாதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அது மட்டும் இல்லை. சன்னியாசிகள், அந்த காலத்து சன்னியாசிகள்லாம் ரொம்ப எவாளாக பார்ப்பா, கர்மா பண்ணுறவரெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக பார்ப்பா. அது மட்டும் இல்லை, இவாளும் அவாளும் ஒரு மாதிரி பார்ப்பா. கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணுறவா சன்னியாசிகளை வந்து மீமாம்சையில் இருக்குது. உடம்பு முடியாத வாழ்க்காக தான் சன்னியாசம், உடம்பு நல்லா இருக்கிற வாழ்க்கெல்லாம் சன்னியாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரிலாம் பேதம் வந்துடுச்சு. இந்த பேதத்தை பகவான் இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை சாங்கிய யோகம் பிருத்தகு பாலா பிரபதந்தி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டுத்தையும் வேற அப்படின்னு இது சொல்ல மாட்டான், நல்ல விஷயம் தெரிஞ்சவா சொல்ல மாட்டான். இன்னொன்று, யாராலையுமே கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. கர்மா பண்ணாமல் யாராலையும் சன்னியாசிகளே கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த கர்மாவை ஒழுங்காக பண்ணிடலாமே அப்படிங்கிறது அது பின்னாடி ஏற்பட்ட புரட்சி. அந்த புத்தர் ஏற்படுத்தினது. புத்தர் சொல்கிறார், நம்ம மதத்தில் சொல்கிறார், சன்னியாசிகளும் வந்து கர்மா பண்ணணும், சன்னியாசிகளும் லோகக்ஷேமார்த்தமான காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது விஷயம் என்ன விஷயம்னா, வேதத்தில் ஞான யோகமும் அந்த விசாரமும் உங்களுக்கு வந்து பக்தியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எப்படி சொல்கிறோம், சித்திம் அசித்திம் சினவது அப்படின்னு பகவான்கிட்டயே பிரார்த்தனை இருக்கும். சித்தி அப்படின்னா சைதன்யம், அசித்திம் அப்படின்னா எப்படி சொல்றது, ஜடம். இந்த ரெண்டுத்தையும் எனக்கு பிரிக்கிறதுக்கான ஒரு சக்தியை கொடு அப்படின்னு பகவான்கிட்டயே பிரார்த்தனை. இது மாதிரி பிரார்த்தனையாகவே இருக்கும். இப்படி இருக்கிறதுனால ஞான யோகமும் பக்தி ஆசிரியர். இன்னொன்று, சாதாரண ஞான யோகத்துலேயுமே குரு பக்தி ரொம்ப அவசியம். குரு பக்தி எல்லா மகான்களோட கிரந்தத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பக்தி இருக்கும். அது மாதிரியான விஷயம். ஸோ ஞான யோகமும் பக்தியை பேஸ் பண்ணியிருக்கு. இன்னொன்று, பக்தி இல்லாமல் ஞானம் வந்துடாது. அதுதான் பாகவதத்தோட சித்தாந்தம், பாகவதங்கிற கிரந்தத்தோட சித்தாந்தம். பக்தி இல்லாமல் நீங்கள் என்னதான் ஒரு 1000 விஷயம் பண்ணு, அது வந்து உங்களுக்கு சித்தியை கொடுத்துடாது அப்படிங்கிறது பாகவதத்தோட சித்தாந்தம். இப்படிலாம் இருக்க இந்த மூணுமே பக்தியை தான் ஆசிரியச்சிருக்கு அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டோம்னா, பக்தி இல்லாமல் சனாதன தர்மத்தில் எதுவுமே நடக்காது. எந்த விஷயமுமே ஒரு அன்பு, நம்ம என்ன பண்ணுறோமோ அது மேலே அன்பு இல்லாமல் அது வந்து சனாதன தர்மத்தில் எதுவுமே நடக்காதுங்கும் போது தான் தெரியறது அந்த பக்தியோட பிராபல்யம், பாகவத தர்மத்தோட பிராபல்யம் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டுத்தையுமே நிரூபிச்சிட்டேன். பாகவத தர்மம் அப்படிங்கிறது பொது ஜனங்களுக்கு எவ்வளவு உபகாரமாக இருக்குது, பொது ஜனங்கள் பாகவத தர்மத்தினால எவ்வளவு ஒரு நன்மை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதும், தனி மனுஷனோட அத்தியாத்ம சாதனையிலையும் அது எவ்வளவு தூரத்துக்கு அவனை மேலே கொண்டு போகிறது அப்படிங்கிறதும், இந்த ரெண்டுமே இப்போ
ஆச்சு. இதுதான் பாகவத தர்மம். வேதத்தோட நியம கல்பதரோகோ கலிதம் பலம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. வேதத்தோட சாரம் அப்படிங்கிறது பாகவத தர்மம் தான். பாகவத தர்மத்தை ஆசிரியிச்சுன்னு இருக்கிற யோகமோ, பக்தியை ஆசிரியிச்சுன்னு இருக்கிற ஒரு கர்மாவோ, பக்தியை ஆசிரியிச்சுன்னு இருக்கிற ஞானமோ தான் வேதம் சொல்லிக் கொடுக்குற வழி. அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கிறதுனால பாகவத தர்மம் இதுதான். பாகவத தர்மத்தை பற்றி சொன்னேன் சும்மா. இதுதான் பாகவத தர்மத்தோட மகாத்மியம். இப்போ பாகவதங்கிற கிரந்தம், பாகவதங்கிற கிரந்தத்தோட மகாத்மே சொல்லி மாடாது. அத்தனை மகான்களாலையும் அவ்வளவு கொண்டாடப்பட்டிருக்கிற கிரந்தம். ஒரு கிரந்தத்தோட மகாத்மியங்கிறதுக்கு முதல் விஷயம், முதல் பிரமாணம் என்னன்னா, அது எவ்வளவு பேர், எவ்வளவு மகாத்மாக்கள் அதை எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு கிரந்தத்தோட மகாத்மியத்தையே நிரூபணம் பண்ணணும். அது வந்து எத்தனை மகான்கள் அதை எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பாகவதத்துக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 வியாக்கியானம் இருக்கும். வேற 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 சித்தாந்தத்தை சேர்ந்தவா பண்ணது. அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், வல்லப சம்பிரதாயம், வல்லபரே ஒரு கிரந்தம், வல்லபரே சுபோதினின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சைதன்ய சம்பிரதாயத்தில் இருந்தவா பண்ண வியாக்கியானங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டேன்னா அத்தனை ஒரு வியாக்கியானங்கள் இருக்கு பாகவதத்தில். அப்படிப்பட்ட கிரந்தம் அது. அவ்வளவு விஷயங்கள் சாரம் சாரம் சமுத்திருத்திய அப்படின்னு இருக்கு இல்லையா, சாரதமமான விஷயங்கள் தான் இருக்கும். அது ஏன் சாரதமான விஷயங்கள் இருக்குன்னா, பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் சனாதன தர்மத்தில் வந்ததுக்கப்புறம் அந்த கிரந்தம் இப்படி பகவத்கீதை பல பிரச்சனைகளை சரி பண்ணுறதோ, அது மாதிரி பாகவதம் வேதம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையுமே வராத அக்காலத்தில் வந்த கிரந்தம் வேதம்ங்கிறது. அந்த ரிஷிகள் காலம், அந்த ரிஷிகள் என்ன அவா கண்டுபிடிச்ச மந்திரங்கள் அந்த காலத்தில் வந்த கிரந்தம் அப்படிங்கிறதுனால அது அப்படி இருக்கு. பாகவதம்ங்கிறது இத்தனை பிரச்சனைகளும் வந்ததுக்கு அப்புறம் வந்த கிரந்தம். அதனால இத்தனை பிரச்சனைகளையும் சமந்தசப்படுத்தி, இத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு சேர்த்து சரி பண்ணி, அதுக்கு என்ன வழி, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷனும் இருக்குது பாகவத தர்மத்தில். அது அனுபவிச்சாதான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. அவ்வளவு பிரச்சனைகள் சனாதன தர்மத்தில் தப்பாக நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள், தப்பாக நினைக்கப்படுகின்ற விஷயங்கள், அத்தனை விஷயங்களை சரி பண்ணுறது பாகவதம். பக்தி ஞானம் வேற கர்மம், அது சொன்னேன் இல்லையா, இதை வந்து அழகாக ரொம்ப ரசமாக சரி பண்ணணும் பாகவதம். அது வந்து ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்களில் சரி, வேறு வேறு விஷயங்களையும் சரி, அது மாதிரி பல இதில் சரி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம். இத்தனை மகான்கள், அதை போதேந்திரனாக இருக்கட்டும், மருதானந்த சுக்குரு சுவாமிகள்னு ஒரு மகான், அவர் பாகவதத்து மேலே உயிரியே வச்சுட்டு இருந்தவர். அந்த மாதிரி பாகவதத்தை ஆசிரியிச்சுட்டு வேற வேற கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுறலாம். இப்போ வந்து பிரம்மசூத்திர பாஷ்யமே ஸ்ரீ அண்ணா ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா, ஆச்சாரிய ஹதயம் அப்படின்னு பேர். அந்த ஆச்சாரிய ஹதயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகவதத்தை ஆசிரியிச்சுட்டு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், பிரம்மசூத்திரத்துக்கு வந்து ஆதிசங்கரர் பண்ண பாஷ்யத்துக்கு பாகவதத்தை கொண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இந்த சூத்திர பாஷ்யங்களுக்கு அனுகூலமாக பாகவதத்தில் எங்கே இருக்குது, ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் எடுத்திருக்காங்க. அது மாதிரி ஒரு கிரந்தம். இவ்வளவு அர்த்தோயம் பிரம்மசூத்திரானாம் அப்படின்னு கருட புராணம் சொல்கிறது. இது மாதிரி வேற வேற புராணங்கள்லையுமே, வேற வேற புராணங்கள்லையுமே பாகவதத்தோட மகாத்மியம் உண்டு. காந்த புராணம், கருட புராணம், ஸ்காந்த புராணம், இது மாதிரி வேற வேற புராணங்கள்லையும் பாகவதத்தோட மகாத்மியம் உண்டு. ஏன்னா அந்த விஷயம் அவ்வளவு ஒரு கம்பீரமாகவும் ரசமாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி யாரும். அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்துக்கு பொதுவாக ஒரு மகாத்மியம் சொல்லுவான், ஆத்மபுராணத்தையும் சொல்லுவார். நாரதர் சஞ்சரிச்சுருந்தார். நாரதர் இப்படி தீர்த்த யாத்திரையாக அங்கே சஞ்சரிச்சுருந்தார். சஞ்சரிச்சுட்டு இருந்தபோது இப்படி பிருந்தாவனத்துக்கு வந்தார். பிருந்தாவனத்துக்கு வரும்போது ஒரு காட்சி கண்டார். இது வந்து புராணங்கள் இருக்கிற பல விஷயங்கள் முக்கியமாக நம்ம மனசில் வாங்கிக்க வேண்டிய விஷயம். தேவதைகள்
இது மாதிரியான ஒரு இந்த இப்போ நான் சொல்ல போகிற கதைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்கூடாது. எக்ஸாக்டாக வந்து இதுதான் அதுக்கு இப்படியே நடந்தது, இப்படி நடந்தது அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இல்லை. வேதமுமே அப்படி தான். வேதத்துலேயுமே நிறையா விஷயங்கள் இப்படி இருக்குன்னா அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அந்த விஷயம் மூலமாக வேற விஷயத்தை கன்வே பண்ணுவாங்க. இப்போ ஒரு விஷயம் இங்கே வரப்போகிறது, இந்த விஷயம் கதையாக வரப்போகிறது. இந்த கதை எக்ஸாக்டாக இப்படியே நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்க முடியுமான்னா அப்படி எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இந்த விஷயம் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது, அதை வந்து ஒரு அழகாக கதை மூலமாக கன்வே பண்ணுறது. இது வந்து புராணங்களில் இருக்கிற ஒரு செய்தி. நம்ம வந்து புராணத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே உண்மையாக நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அதில் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ராஜா, அந்த ராஜா தன்னோட பொண்ணை அழைச்சிட்டு பிரம்மலோகத்துக்கு போனாராம். பிரம்மலோகத்தில் எதுக்கு போனார்னா தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்காக போனார். மாப்பிள்ளை தேடுறதுக்காக போனால் அங்கே கொஞ்சம் ஏதோ கச்சேரி நடந்துருந்தது. ஏதோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிட்டு போட்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு போட்டு, அதுக்கப்புறம் பிரம்மா பார்த்தாராம். எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னா, என் பையனை என் பொண்ணுக்கு இந்த பசங்களெல்லாம் வந்து நான் மாப்பிள்ளையாக குறிச்சுட்டு எடுத்து வந்திருக்கேன், இதில் யார் சரியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு பிரம்மாவை பார்த்து சொன்னாராம். பிரம்மா வந்து இது நீ என்னப்பா நினச்சிட்டு இருக்க, இங்கே பிரம்மலோகத்துக்கு வந்தால் அங்கே வந்து டைம் ஆகிடும். ரொம்ப பூலோகத்தில் நீ இப்போ வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான வருஷம் தாண்டி ஆயிடுச்சு. இப்போ நீ வந்து இப்படி சொல்கிறீங்க, இங்கே வந்து எல்லாம் நீ யாரை மாப்பிள்ளையாக பார்த்து சொல்கிறியோ அவளோட பேரனுக்கு பேரன்னா அந்த அவளோட வம்சமே அழிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே காலி, அந்த இதுவே காலியாக போயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு யுகத்தில் இருக்குது. இப்போ பலராமர் இருக்கார், பலராமருக்கு பொண்ணை கொடு அப்படின்னு பாகவதத்திலேயே வர கதை. இந்த கதையை நீங்கள் வந்து வெளில சொன்னேன்னா என்னடா சூப்பு, இது வந்து ஒரு குற்றாலத்தனமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் வந்து இங்கேருந்து இதுக்கு போனேன்னா, இந்த பிளாக் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் ஹோல் நோக்கி நீங்கள் இங்கேருந்து போனேன்னா இங்கே டைம் ஜாஸ்தியாகிடும், அங்கே டைம் கம்மியாகும். அங்கே நம்ம எவ்வளோ தூரம் எவ்வளவு கொஞ்ச நேரம் இருந்தாலும் இங்கே ஜாஸ்தியாகும். இது சயின்டிஃபிக்கான விஷயம். ஆனால் இதை ஒரு கதைக்குள்ளே கொண்டு வந்திருக்கா அழகாக. இது மாதிரி பல விஷயங்களை கதைகள் மூலமாக சயின்ஸை புராணங்கள்லாம் சொல்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி இருக்கிறதுனால வேற சில விஷயங்களுமே நம்ம தத்வார்த்தமாக எடுத்துக்கணுமோன்னு தோணும் எனக்கு. இதுக்கு வந்து இது வந்து இதுவே இருக்குது. இப்போ வந்து தேவதைகள் எல்லாமே வந்து ஏதோ வெளியில் இருக்கிற ஒரு சொர்க்கத்தில் வந்து இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணுறார் இந்திரன், அவருக்கு முன்னாடி அப்சரஸ்லாம் நடத்துகிற மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவதைகள் எல்லாமே பிரகிருதியில் இருக்கிற தத்துவங்கள்லாம் தேவதைகள். அது மாதிரி இருக்குது. அது மாதிரி இங்கேயுமே இங்கே பாகவதாதி புராணங்கள்லையுமே தேவதைகள் எல்லாமே தத்துவார்த்தமாக சொல்லப்படுறது. வேதத்திலேருந்து பாகவதம் வரைக்கும் எல்லாமே தத்துவார்த்தமாக தான் இருக்குது. இப்போ வந்து சிருஷ்டியை சொல்லும்போது மகத்தத்துவம் உண்டாச்சு, மகத்தத்துவத்திலேருந்து அகங்கார தத்துவம் உண்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அது பாகவதம் சொல்கிறது, சிருஷ்டியை சொல்கிற இடத்துல. இது மாதிரி இருக்கிறதுனால எல்லாமே தத்துவார்த்தமாக எடுத்துக்கணும். ஸ்ரீ அண்ணா வந்து ஒரு இது பண்ணியிருக்கான், இது மாதிரி பல தனித்தனியான கிருதிகள். ஒரு கிருதி அமிர்தவசனம்னு ஒரு பாகவதத்தில் ஒரு கட்டம் உண்டு. அமிர்தவசனம்னு தேவாலும் அசுராலும் சேர்ந்து கடலில் கடைஞ்சா பால் கடலை கடைஞ்சா கீழே இருந்து அமிர்தம் உண்டாச்சு அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை முழுக்க யோக விஷயமாக சொல்லியிருக்கான். இது மாதிரி காலகாலமாக அதெல்லாம் வந்து தத்துவார்த்த விஷயமாக சொல்லி தத்துவம் அது வந்து எக்ஸாக்டாக நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி இல்லை, அது வந்து வேற ஒரு தத்துவார்த்தத்தை கன்வே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கேயுமே எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த இப்போ நாரதர் ஒரு காட்சியை பார்க்க போகிற, இந்த காட்சியுமே வேற ஒரு தத்துவத்தை கன்வே பண்ண, ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது. நாரதர் இப்படி சஞ்சரிச்சுட்டு இருந்தாராம். சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது பிருந்தாவனத்தில் வரும்போது ஒரு காட்சி, பக்தின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உட்காந்துருந்தான். அந்த பொண்ணு நல்ல யௌவனமாக இருந்தான். பக்திக்கு 2 பசங்க.
ஞானம் வைராக்கியம் அப்படின்னு 2 குழந்தைகளாம். அவள் 2 பேரும் ரொம்ப வயசாகி அப்படியே கடந்தாளாம். இப்படியே இருக்கே இது பக்தி. அவன் இந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டாரான், யாரு நீ அப்படின்னு கேட்டான். அவன் பக்தி திக்கியாதா, நான் எனக்கு பக்தின்னு பேர். இவா 2 பேரும் என்னோட பசங்க, ஞானம் வைராக்கியம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏம்மா இப்படி கணக்கு, ஏன் இப்படி இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்றதும் உன் கதையை சொல்லு, என்ன விஷயம்னு கேட்குறான். சொல்கிறதா, நான் உற்பன்னா திராவிடே சாகம் விருத்திம் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே கூர்ஜரே ஜீர்ணதாம் கதா அப்படிங்கிறான். நான் தமிழ்நாட்டில் தான் உற்பத்தியானேன், அதுக்கப்புறம் கர்நாடகத்தில் இன்னும் விருத்தியானேன், மகாராஷ்டிரத்துலேயும் இருந்தேன், அப்புறம் குஜராத்துக்கு எனக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன இதுலேருந்து ஒரு தத்துவார்த்தம் கன்வையாகும். இது சும்மா விளையாட்டுன்னு சொல்கிறது இல்லை, இல்லை பக்தின்னு ஒரு பொண்ணு இல்லை. இதுலேருந்து ஒரு விஷயம் கன்வையாகும். என்னென்னா, பிராச்சீன காலத்து, அதாவது பாகவதாளில் பிராச்சீன காலத்து இவா ஆழ்வார்கள் தான் இப்போ இருக்கிற பாகவதாளுக்குள்ள. அதனால் உற்பத்தி திராவிடம் அப்படின்னா தமிழ்நாடு முக்கியமாக. உற்பன்னா திராவிடே சாகம், தமிழ்நாட்டில் நான் உற்பத்தியானேன். ஆழ்வார்கள் தான் சொல்கிறோம். விருத்தியம் கர்நாடகே கதா அப்படிங்கிறது கர்நாடகத்தில் இருந்த மகான்கள், கர்நாடகத்தில் இருந்த புரந்தரதாசர் முதலிய மகான்கள். அதுக்கப்புறம் கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே, இது நாமதேவர், ஞானேஸ்வரர், துகாராம் முதலிய அவார்டு தான் சொல்கிறது. கொச்சித் கொச்சின் மகாராஷ்டிரே கூர்ஜரே தீர்மதாமதா அப்படிங்கிறது நரசிம்ம மேத்தா முதலிய குஜராத்தில் இருந்த ஒரு வைஷ்ணவம் நிச்சயமாக முடியாத வைஷ்ணவம். அதுதான் வல்லப சம்பிரதாயங்கிறது குஜராத்தில் தான். நீங்கள் பார்த்தேன்னா மொழிக்கு மொழி பாகவத சர்மம் அப்படி ஒரு இது உண்டு. பாகவத சர்மம் பெங்காலி அப்படின்னா கிருஷ்ணதேவ சம்பிரதாயம். பெங்காலியை அவ்வளோ வளர்த்துருக்கு பெங்காலி மொழியை கிருஷ்ணதேவ சம்பிரதாயம். அது மாதிரி வல்லப சம்பிரதாயங்கிறது குஜராத்தி மொழியை அவ்வளோ வளர்த்துருக்கு. அது மாதிரி அவத் அப்படிங்கிற ஒரு மொழி, அந்த மொழியை துளசிதாஸ் முதலியவரெல்லாம் அவ்வளோ வளர்த்துருக்கான். அது மாதிரி பாகவத தர்மம் தமிழ்னா ஆழ்வார்கள் கேட்கவே வேண்டாம், 4000 பாசுரம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு 18,000 தேவாரம், 18,000 நினைக்கிறேன். சைவ திருமுறைகள்லாம் மொத்தமாக சேர்த்தா அவ்வளவு இருக்குது இந்த இதில். அவ்வளவு மொழிகள் பாகவத தர்மத்தினால வளர்றது. அதுதான் சொல்கிறான், இவ்வளவு இதுவும் இருந்தது. அப்புறம் ஏன் இப்படி வயசாகிடுது அப்படின்னா, பக்தி ரொம்ப குறைஞ்சி போயிடுது ஜனங்களுக்கு. அதுதான் சொல்கிறது. இந்த ஏன்னா
இப்படி அழும்போது நாரதர் இப்படி பார்த்தார், பக்தியை சமாதானப்படுத்தினார். முதல்ல நீ தமிழ்நாட்டு உற்பத்தியான அங்கே உற்பத்தியானலாம் இல்லை, நீ கிருஷ்ண ஹிருதயத்தில் உற்பத்தியான, கிருஷ்ண ஹிருதயம்தான் உனக்கு உற்பத்தி ஸ்தானம். ஏன்னா இந்த தேசத்தில் இப்போ தான் உற்பத்திங்கிறத சொன்னேனே, பக்தி கிடையாது. வேதத்திலேயே வேதம்தான் பக்திக்கு ஆரம்பமா அப்படின்னா அப்படி கூட சொல்ல முடியாது. இங்கே ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. வேதத்திலேயே அவாளை மாதிரி பக்தி பண்ணுறேன் அப்படின்னு நிறையா ரிஷிகளை காட்டும். அவாளை மாதிரி நான் உபாசனை பண்ணுறேன், எப்படி சொல்கிறோம், அங்கிரஸ்வது நான் உபாசனை பண்ணுறேன், அங்கிரஸ் மாதிரி நான் உன்னை உபாசனை பண்ணுறேன், நான் உன்னை பக்தி பண்ணுறேன் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஸோ பக்திக்கு ஆரம்பம் வேதம்னு கூட சொல்ல முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்குது பக்தியோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உபாசனையில் இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறதுனால இங்கே உற்பத்தியான எல்லாம் இல்லைம்மா உனக்கு, நீ காலத்தினால இப்படி ஆயிருக்க, உன்னை திரும்பி சரி பண்ணிவிடுவோம், நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு இதுக்கான உபாயத்தை தேடிட்டு இப்படி சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த இங்கேயும் இப்படி உபனிஷத்து முதலிய விஷயங்களெல்லாம் சொல்லி பார்க்குறாரு ஜனங்களுக்கு. ஜனங்கள் உபனிஷத்தெல்லாம் சொல்லி அவள்கிட்ட ஈடுபடுமா? அது அப்படி ரொம்ப கம்பீரமான தத்துவங்களை சொல்கிற கிரந்தங்கள் உபனிஷத்தெல்லாம், அதை சொல்லி எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இப்படி சிரமப்பட்டு இருக்கார் மனசு. இப்படி சஞ்சாரம் பண்ணும்போது சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு 4 பேரும் 5 வயசு தான் எல்லாரும், 5 வயசு. ஆனால் பூர்வேஷாமப்பி பூர்வஜாக அவள் எத்தனை காலமாக இருந்துட்டு அதான் அப்படி சொல்லிட்டான். இந்த சனத்குமாரங்கிறவர் நாரதரோட குரு. சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர விஷயம். சனத்குமாரர் நாரதரோட குரு. அந்த சனத்குமாரரை பார்த்து இவா 4 பேரையும் பார்த்து கேட்குறார் நாரதர், இது மாதிரி பக்தி ரொம்ப இதுவாக இருக்குது, க்ஷீணமாக இருக்குது, பக்தி இல்லை அப்படின்னா சனாதன தர்மம் இதுவாயிடும். பக்தி தான் சனாதன தர்மத்தை காப்பாற்றி ஆகும். இன்றைக்குமே சனாதன தர்மத்தோட பேஸ் பக்தி தான். நீங்கள் இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போய் சனாதன தர்மத்தை ப்ரெசென்ட் பண்ணணும்னா பக்தி மூலமாக தான் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். பாக்கி எல்லாம் கூட பக்தி மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் அது சனாதன தர்மத்தை. சனாதன தர்மத்தில் இருக்கிற கல்ச்சர்ஸ், அதாவது சனாதன தர்மங்கிறது இந்து மதம் மட்டும் இல்லை, பாரத தேசத்தில் இருக்கிற கல்ச்சர் சனாதன தர்மங்கிறது. பாரத தேசத்தில் இப்போது எப்படி சொல்கிறது, மடி கட்டிக்கிறது அப்படின்னு ஒன்று உண்டு. மடி கட்டிக்கிறதுங்கிறது இந்து மதத்தோட விஷயங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் காலங்காலமாக திருமுருகாற்றுப்படையில் இருக்குது மடி கட்டிக்கிறது அப்படிங்கிற விஷயம். திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி எவ்வளவு காலமாக ஒரு விஷயங்கள் வந்துருக்கு. பொட்டு எட்டுக்கிறது அப்படிங்கிறது ஹரப்பாவில் இருக்குது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ அந்த சிவிலைசேஷன் அந்த விஷயம் தெரியும் இல்லை. ஒரு ஊர் அப்படியே ஒரு கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 5000 வருஷம்னு நினைக்கிறேன். 5000 வருஷம் முன்னாடிய விஷயம் ஹரப்பா மொஹஞ்சதாரோங்கிறது. அதை ஊர் அப்படியே கண்டுபிடிச்சாங்க பாகிஸ்தான் பக்கத்தில். அந்த ஊர் அதில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே 5000 வருஷம் ஓல்டு. அதில் பொட்டு எட்டுக்கிறதுக்கு இது இருக்குது, எட்ட பின்னர் பிடிக்கிறதுக்கு, இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன கல்ச்சர். இதெல்லாம் இப்போ விளக்கேற்றுறது, கோலம் போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கல்ச்சர்னு பேர் இருக்குது. இது மதத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டா தான் நிற்கிறோம். மதத்தோட ஐடென்டிஃபை பண்ணிட்டா தான் நிற்கிறது. கோலம்ங்கிறது இன்னைக்கு இந்து மதத்தில் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கோலம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அது கல்ச்சர், இந்த பாரத தேசத்தோட கல்ச்சர். அந்த கல்ச்சர் பக்தியோட மத நம்பிக்கையோட அடிப்படையில் தான் நிற்கிறது. அப்படிங்கிறதுனால பக்தி தான் சனாதன தர்மத்தையே காப்பாற்றியாகணும். இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுற பக்தி இப்படி க்ஷீணமானதே, அப்புறம் சனாதன தர்மத்தில் இருக்கிற இத்தனை தத்துவங்கள், இத்தனை யோக விஷயங்கள், இத்தனை அனுபவங்கள், இதெல்லாம் எங்கேருந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட, சனத்குமார் அவர்கிட்ட கேட்குறாரு, பக்தியை புஷ்டிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது இப்படி சனத்குமார் சொல்கிறார், பாகவத சப்தாகம் பண்ணு, சப்தாக ஞான யஜ்யம்பா, சப்தாகம் பண்ணினால் பக்தி வரும், சப்தாகம் பண்ணினால் பக்தி வருமா அப்படின்னா அது பிரத்யக்ஷ வேத்தியமான விஷயம். இது புராணத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை.
வல்லபாச்சாரியால் அத்தனை பேருக்கு பக்தியை ஊற்றிருக்காங்க. என்ன பண்ணி ஊற்றிருக்காங்கன்னா சப்தாகம் பண்ணி ஊற்றிருக்காங்க. அங்கங்கே ஊராக போய் சப்தாகம் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே போய் அது மாதிரி நம்ம காலத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீரண்ணா அங்கங்கே போய் சப்தாகம் பண்ணி அவ்வளவு ஜனங்களுக்கு சனாதன தர்மத்திலையும் பாகவத தர்மத்திலையும் அந்த பக்தி இது பிரத்யட்சமாக தெரிஞ்சுக்கிற விஷயம். இது நான் கண்ணுக்கு நேராக பார்த்தா தான் புரியும். பாகவத சப்தாகத்தினால பக்தி எப்படி வரும் அப்படின்னா கண்ணுக்கு நேராக பார்த்தா தெரியும். நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. அதனால் சப்தாகம் பண்ணு அப்படின்னு சனத்குமாரர் சொல்வார். சொன்னதும் நாரதர் சரின்னு ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பித்ததும் சப்தாகம்னதும் இவ்வளோ பேர் அங்கேருந்து வந்துட்டே இருக்காங்க. யாரோ ரிஷிகள்லாம் வரா சப்தாகத்துக்கு. வேற இங்கேருந்தோ யாரோ மகான்கள்லாம் பெரிய மகாத்மாக்கள்லாம் வரலாம் அப்படின்னு இருக்கு அந்த இடத்துல. அப்படி வந்தால் ஆரம்பிக்கிறார் சப்தாகத்தை. சனத்குமாரர் சொல்கிறார். நாரதர் ஸ்ரோதா, சனத்குமாரர் பக்தா. சனத்குமாரர் சொல்ல ஆரம்பிக்கும் போது பாகவத மகாத்மியம் அப்படின்னும் இப்போ சொல்கிற மாதிரி பாகவத மகாத்மியம் சொல்கிற மாதிரி சனத்குமாரர் சொல்கிறார். அந்த மகாத்மியம் தான் இந்த கதை. ஆத்மதேவன் அப்படின்னு ஒன்று. ஆத்மதேவன் அப்படின்னு அவன் ஒரு பிராமணன், ஒரு பிச்சைக்காரன், ஆனால் பெரிய பணக்காரன். பிக்ஷுகா வித்தவானு லோகே அப்படின்னு. அது என்ன பிச்சைக்காரன் பணக்காரன்னா பணக்காரன் எல்லா பணக்காரர்களுமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பணக்காரர்லாம் ஜாஸ்தி பணம் செலவு பண்ண மாட்டாங்க. இவ்வளவு பணம் இருக்கும், எதுக்கு வச்சுட்டு இருக்கானே தெரியாது. வச்சுட்டு நமக்கு பணம் அனுபவிக்காமல் அடுத்த வாழ்க்கும் கொடுக்காம அது மாதிரி போயிட்டுருக்கும். பிக்ஷுக்கோ வித்தவான் லோகே அது மாதிரி இருந்துருக்கான். இப்படியே பார்த்தா அவனுக்கு குழந்தையே இல்லை. அவனுக்கு எந்த சந்தானமும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி சுற்றின்னு இருக்கான். சுற்றின்னு இருக்கும்போது ஒரு சன்னியாசியை பார்த்தான். இதில் அந்த சன்னியாசி எதி அவர் சொல்கிறார், உனக்கு 7 ஜென்மாவுக்கு குழந்தை கிடைக்காதுப்பா. நீ தேவையில்லாத சுற்றின்னு சிரமப்பட்டு இருக்க. எப்போ கிடைக்காதோ ஃப்ரீயாக இருந்தோம், கிடைக்கலங்கும் போது ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இவன் இல்லை எனக்கு வேணுங்கிறான். இப்படி பார்த்தேன், நான் உனக்கு வேணால் சன்னியாசம் கொடுத்துருவேன், நீ அழகாக சன்னியாசி ஆகிடேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த சன்னியாசி. இல்லை எனக்கு புத்திரம் தான் வேணும். சன்னியாசம்ங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இவன் வெறுமனா புள்ள வேணுங்கிறதுனால இதாக வச்சுட்டான். புள்ள அதுக்கப்புறம் அவரே நினச்சிருந்தார், ஐயோ இது அப்படி கொடுக்கக்கூடாது, சன்னியாசம் ஆசை இருக்கிறவாள் சன்னியாசம் கூடாது அப்படின்னு இருக்கிறதுனால அவர் அதை இது பண்ணிட்டார். நீ என்ன பண்ண, இந்த மாம்பழத்தை உன்னுடைய பத்தினிக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் மந்திரிச்சு அவன்கிட்ட கொடுத்தார். அவன் பத்னிகிட்ட போய் இது சாப்பிடுமா அப்படின்னதும் அவன் யோசித்தான். வயசாகிடுச்சு, ரொம்ப 40-50 வயசு ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் குழந்தை பெற்றுட்டு அதை வளர்த்து இதெல்லாம் நமக்கு ரொம்ப சமசாத்தியமான விஷயம், அதனால் வேண்டாம் அப்படின்னு அழகாக என்ன பண்ணிட்டா, அந்த மாம்பழத்தை ஒரு மாட்டுக்கு கொடுத்துட்டான். அந்த மாடு இதை என்ன சொல்ற இந்த மாம்பழத்தை சாப்பிட்டு மனுஷ குழந்தையாவே பெற்றுருப்பான். புராண கதை இது மனுஷ குழந்தையாவே பெற்றுருக்கும். அந்த அந்த குழந்தைக்கு கோகர்ணம்னு பேர். அவனுக்கு காது மட்டும் மாட்டோட காது மாதிரி இருக்கும், கோகர்ணம் அப்படின்னு பேர். அவன் நல்ல சத்து, நல்ல சாது, பெரிய ஒரு வைராக்கியத்திலையும் பெரிய ஒரு பக்தியிலையும் இருக்கிறவன். ஆனால் இவளுக்கு மாட்டுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு இவளுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடியே தன்னோட தங்கையோட குழந்தைய வாங்கிட்டான். தன்னோட தங்கை அவளுக்கு ஏதோ நிறையா குழந்தை என்னன்னு தெரியல, அவளுக்கு நிறையா குழந்தை இருக்க போகிறதுக்கு ஒரு குழந்தைய வாங்கிட்டான். அவனுக்கு பேர் துந்துகாரி அப்படின்னு பேர். பெரிய அசத்தாட்டான். அவன் இவளுக்கு வளர்க்க தெரியலையா என்ன தெரியல, பெரிய அசத்தா போய் கெட்ட காரியங்கள் பண்ணிட்டு அடைஞ்சு சூதாடுறது மாதிரி விஷயங்கள் பண்ணி அடைஞ்சிருந்தான். ஒரு நாளைக்கு ஆத்மதேவனை போட்டு அடி நடிச்சுட்டான். எனக்கு பணத்தை எனக்கு உன்னோட பணம்லாம் எங்கே இருக்குன்னு காமி. இவன் பெரிய குடுமி இல்லையா, அதனால் பணத்தை எல்லாத்தையும் அங்கே எங்கேயோ பதுக்கி வச்சுருக்கான். நீ இது மாதிரி
எனக்கு இந்த பணத்தெல்லாம் என்னோட பணம்லாம் எங்கே இருக்குன்னு காமி அப்படின்னா, அடித்ததும் இவனுக்கு வழி தாங்கலை அப்படிங்கிறனால அவன் சொல்லிவிட்டான் போதும். அப்புறம் அந்த கோகர்ணன்ட்ட வந்து அழுதான், இந்த மாதிரி பண்ணுறான்ப்பா அவன் அப்படின்றதும். கோகர்ணன், நீ அவன் மேலே ஆசை வச்சாதான் அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு உனக்கு தோணும். அவன் மேலே ஆசையே வைக்காத. அவன் யார் மேலேயுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, அவள் இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியுங்கிற விஷயம் இருக்குல்ல. அப்போ தான் வந்து அவள் ஏதாவது பண்ணிட்டா நமக்கு உடனே மனசு ரொம்ப வருத்தமாகும். யார் மேலேயுமே பாசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து தப்பு. பாசமே இல்லாமலாம் இருக்கவும் முடியாது, சொன்னாலும் தப்பு. அது வந்து யார் மேலே பாசம்ங்கிறது மனுஷனோட இயற்கை, அதை வச்சு தான் ஆகணும். அதனால் பகவான் மேலே பாசத்தை வச்சுடுறது அப்படின்னு இருந்தாலும் பகவானே சொல்கிறார். இந்த இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். பகவான் யோகத்தை வந்து ஆறாத்தியாயத்தில், கீதையில் வந்து ஆறாத்தியாயத்தில் யோகத்தை பற்றி சொல்லிட்டு யார் உத்தமமான யோகி அப்படின்னு கன்க்ளூஷன் அப்படின்னு அந்த கன்க்ளூஷனுக்கு வரும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அவன் தான் பரமயோகி, அவன் தான் உத்தமமான யோகி அப்படின்னு இருக்கிறதுனால இவன் அப்படி இருன்னு உபதேசம் பண்ணுறார் யோகர். நீ வந்து என்னோடதுன்னு இருக்கிற வரைக்கும் தான் இது கஷ்டம். எப்போ நீ வந்து உன்னோட பார்வையை விசாலமாக எல்லாருக்குமான பார்வையை பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, எல்லாரையும் இதுவாக பார்க்குறோமோ, அப்போ வந்து யார் கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டமாக இருக்காது. நமக்குன்னு ஒன்றே இருக்காது. எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு அதுவாக இருக்குது, எனக்கு இதுவாக இருக்குன்னே இருக்காது. ஏன்னா எல்லாருக்குமா இருக்கு. அப்படிங்கிறதுனால அந்த திருஷ்டி விசாலமாக இருக்குன்னா குறுக்கின விஷயத்துக்கெலாம் மனசு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கஷ்டப்படாது. இப்படிங்கிறது தான் கோகர்ணன் உபதேசம் பண்ணுறாரு. இது மாதிரி குண தோஷங்களை பார்க்காத. அது மாதிரி இந்த உடம்புல தேகே அஸ்தி மாம்ச ருதிரே அபிமதியும் எதிர்ப்பம், இதில் இருக்கிற அகங்காரத்தை இது நான் தான் இது அப்படின்னு தப்பாக நினச்சிடுறோம். இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிறது தப்பான எண்ணம். அது மாதிரி இந்த ஒரு சின்ன சாமான் கிடச்சதுன்னா அது என்னோடது அப்படிங்கிறது தப்பான எண்ணம். நான்கிறத அந்த எதுக்கு நீ போடுற? நான்கிறது வாஸ்தவமாக நான் இந்த நானை எதுக்கு இந்த உடம்புல போடணும், எதுக்கு மனசில் போடணும் அப்படிங்கிற விஷயம்தான். அப்படின்னு இருக்கிறதுனால தேகே அஸ்தி மாம்ச ருதிரே, இது மாதிரி உடம்புங்கிறது ஒரு அஸ்தி, எலும்பு, ரத்தம் முதலியவையெல்லாம் கூடின ஒரு கூடு, அவ்வளோதான். இதில் எதுக்கு நான்கிற ஒரு பார்வையை வைக்கணும்? அதனால் அந்த ஒரு பார்வையை விடு. தர்மம் பஜஸ்வ சததம் இதை லோக தர்மானு, லோகத்தை அனுசரிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது மகான்களுக்கு சரியில்லை. லோக தர்மங்கிறது எதை லோக தர்மானுன்னா லோகத்தோட சுபாவங்களை தான் நம்ம அனுசரிக்கக்கூடாது. நம்ம ஒரு சுபாவத்தில் போகணும். நமக்குன்னு நம்ம ஒரு சுபாவத்தை ஏற்படுத்திட்டு, அது என்ன சுபாவமோ, அது யோக சுபாவமோ அல்லது ஞானியோட சுபாவமோ ஏதோ ஒரு சுபாவத்தை நம்ம ஏற்படுத்திட்டு நம்ம சுபாவத்தில் இருக்கணும். நம்மளாக இருக்கணும். நம்ம பாதையில் நம்ம போகணும். சரியான நல்ல பாதையில் நீ நல்ல பாதையில் போனால் லோகம் நம்மளை அனுசரிக்கும். லோகத்தோட பாதையில் நீ போகவே முடியாது. ஏன்னா லோகங்கிறது ஒத்தனை இல்லையே. லோகங்கிறது 1000 பேர், ஒரு 10,000 பேர் சேர்த்து சம்மந்தமே இல்லாமல் வந்து பேசுவோம். இன்னொரு 10,000 பேர் சேர்ந்து அதை எதிர்ப்போம். யாரோட நம்ம அனுசரிக்கணும்? அதனால் லோகத்தில் நம்ம போகக்கூடாது. நம்ம போகணும். நமக்கு பின்னாடி லோகம் வரும். அது மாதிரி அதாவது எப்படி சொல்கிறோம், நம்ம ஒரு பாதையில் போனோம்னாலே அந்த பாதையில் இயற்கையாகவே லோகம் வரும். நீ வந்து அதை பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவிலில் நான் சின்ன வயசில் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தபோது ஒருவர் கபாலீஸ்வரர் கோவிலில் நாங்கள்லாம் போய் ஆபத்தி இது சொல்லுவோம், வேதம் சொல்லுவோம். அந்த இடத்துல ஒருத்தர் வருவார். இது வந்து பெரிய ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு மனசில் பட்ட விஷயம், அதனால் சொல்கிறேன். அங்கே பார்த்தேன்னா லலிதா சாஸ்திரநாமம் வந்து சொல்லுவார். ஒன்றுமே இல்லை, ஒரு 6-7 மணிக்கு வருவார். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா அனுபவித்து சொல்லுவார். அழகாக பாடுவார், பாட்டு மாதிரி பாடுவார். லலிதா சாஸ்திரநாமத்தில் போயிடுவார். இப்படி கொஞ்சம் வருஷ கணக்கில் அப்படி போயிட்டு இருந்தது. ஒருத்தர் தான் வருவார். அப்புறம் என்னாச்சு, ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் அது மாதிரி வந்தாங்க. இப்படி அது கண்டினியூ ஆச்சு.
நான் என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த விஷயம். அதுக்கப்புறம் அவர் வரதில்லை, எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாளாக வரதில்லை. இப்போ அவள் வந்துருக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அவள் மாட்டுக்கு வந்து அவள் 2வது நாம சொல்கிறா, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை அவள் பண்ணிட்டு இருக்கா. அவரே இல்லை அந்த இடத்துல. மேபி அவர் வருவாராக இருக்கும். நான் கவனித்த வரைக்கும் அவர் காணும். அவர் பண்ணிட்டு இருந்த தர்மம் அது ஏதோ ஒரு தர்மம், நாம் சொல்றதுங்கிற ஒரு தர்மம், அவர் வருஷ கணக்கில் தொடர்ந்து பண்ண விஷயம். அது அவரோட சேர்ந்து பண்ணுறா. சரி, அவர் காணவே இல்லாமல் அந்த தர்மம் நடக்குது. அந்த தர்மத்தில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா இன்னைக்கு நடக்கிறது. இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு போனேன்னா அங்கே பார்க்கணும் அந்த விஷயத்தை. அதனால நம்ம ஒரு தர்மத்தில் நம்ம இருந்தோம்னா அதை லோகம்னு சொல்லிக்கணும். லோகம் எப்படி இருக்கே, லோகத்துக்காக அப்படி பார்த்து அப்படி பண்ணு இப்படி பண்ணுங்கிறது வந்து அது வந்து எந்த மார்க்கத்துக்குமே சரி வராது. அதுதான் சொல்றார், எதை லோக தர்மானு சேவஸ்வ சாது புருஷான். சத்துக்களை போய் சேவிக்கணும், சாதுக்களை சேவிக்கணும். சாதுக்களை சேவிக்க தான் அவள்கிட்டேருந்து நமக்கு வர அந்த குணங்கள், அவள்கிட்டேருந்து வர அந்த என்ன சொல்ற தியாக புத்தி. மகாத்மா மகாத்மாங்கிறத எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், சாதுங்கிறத எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா அவள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்திரிய சுகங்கள்லேருந்து விலகி இருக்கா அப்படிங்கிறதுலேருந்து தான். இந்திரிய சுகங்கள்ங்கிறது சென்சஸை சந்தோஷப்படுத்துறது, இந்திரியங்களை சந்தோஷப்படுத்துறது. உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுற காரியங்கள்லாம் வேறு விஷயம், உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணுறதெல்லாம் வேறு விஷயம். அவள் இந்திரியங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு காரியங்கள் பண்ணுறாளோ அவ்வளவுக்கு எவ்வளோ அவள் மகாத்மாக்கள்லேருந்து குறைச்சாள். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்திரிய சுகங்களை வந்து ஜெயிச்சிருக்காளோ, எவ்வளவுக்கு எவ்வளோ இந்திரிய சுகங்களை தியாகம் பண்ணியிருக்காளோ அவ்வளோக்கு எவ்வளோ மகான்கள். இதுதான் பேசிக்கான லட்சணம். இந்த லட்சணத்தை கொண்டு நம்ம மகாத்மாக்களை பார்த்தாலே போகும். மகாத்மாக்கள்ங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளோ அவள் அனுபவிக்காமல் இருக்கா, அவள் எவ்வளோக்கு எவ்வளோ தியாகம் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துட்டாலே, அவள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவை பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துட்டாலே அவள் எவ்வளோ மகாத்மாக்கள்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது இருக்கிறதுனால சாது புருஷான் சேவஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ சாது புருஷன் இது மாதிரி சாதுக்களை சேவிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அந்த தியாக புத்தி, அந்த ஆத்ம குணங்கள்லாம் வரும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் கோகர்ணன். அவன் என்ன பண்ணுறான், சரி அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டான். இது எல்லாத்தையும் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போய் என்ன பண்ணுறான், தசமஸ்ய பாடாது தசமஸ்கந்தத்தை மட்டும் படிச்சுருந்தான். பாகவதம் முழுக்க படிக்க வராதவா தசமஸ்கந்தத்தை படிப்பான். தசமஸ்கந்தத்துலேயும் ரசக்கிரீடை மட்டும் படி அப்படின்னு சொல்லுவான். தசமஸ்ய பாடாது தசமஸ்கந்தத்தை படித்து கிருஷ்ண கருணாம்போதத்தை அடைஞ்சிட்டான் இந்த ஆத்மதேவன். இவர் இவ்வளவு நாள் இங்கே இருந்துட்டு இருந்ததே அப்பாவுக்கு ஒரு சமாதானத்துக்காக தான். இந்த கோகர்ணன் இங்கே இருந்துட்டு இருந்ததே அப்பா இது மாதிரிலாம் கஷ்டப்படுத்துவான். இந்துகாரி ரொம்ப இதுவாக இருக்கிற அசத்தாக இருக்கிறதுனால கஷ்டப்படுத்துவான். அதனால் அப்பாவை சமாதானப்படுத்தவங்கிறத இருந்தார். அப்பாவுக்கு வைராக்கியம் வந்து அப்பாவே கிளம்பிட்டா இருந்ததும் இவரும் கிளம்பிட்டார். இப்படி யாத்திரையாக எங்கேயோ சஞ்சாரம் பண்ணிட்டு இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரார். வரும்போது கயைக்கு வரார். கயையில் இப்படி இந்த ஊர்லேருந்து சில பேர்லாம் வந்திருக்கா. அவள்கிட்ட கேட்குறார், அம்மா சௌரியமாக இருக்காளா, அவள் இந்த ஆத்மதேவனோட பற்றி அங்கே சௌரியமாக இருக்காளா, அந்த இந்துகாரி சௌரியமாக இருக்கானா, திருத்திக்கானா அண்ணா இருக்கானா சௌரியமாக இருக்கானா. ரொம்ப துஷ்டேஷ்டைகள் கெட்ட காரியங்களில் ஈடுபட்டு ரொம்ப இதுவாகி அம்மாவையே வதம் பண்ணிவிட்டு மாத்திரை சமயம் பண்ணிவிட்டு வேசியாஸ்திரிகளோட இருந்துருக்கான். அவளும் என்ன பண்ணிட்டா, இவன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இவன்லேருந்து சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை கிணத்துல தள்ளி முடிச்சுட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டது ரொம்ப வருத்தப்பட்டு கயையில் போய் சிராத்தம் பண்ணியிருக்கார். அவளுக்காக அம்மா அப்பா எல்லாருக்கும் பண்ணியிருக்கார். கயையில் யாருக்கு வேணால் போய் சிராத்தம் பண்ணலாம். சிராத்தம் அப்படிங்கிறது பொதுவாக சனாதன கிரமத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பித்ரு பூஜை அப்படிங்கிறது சனாதன கிரமத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் சொல்கிறார் தென்புலத்தாருங்கிறார் திருக்குறளில். தென்புலத்தார் தெய்வம் விருந்து பொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை அப்படின்னு பஞ்சமகாயங்கள் தான் சொல்கிறாருன்னு தோணும். அது மாதிரி இருக்கிற அந்த பிதிர்கள் தென்புலத்தார் அப்படிங்கிறது பிதிர்கள். இந்த பிதிரு வழிபாடு அப்படிங்கிறது சனாதன கிரமத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இவர் பண்ணுறார். அதுவும் கயையில் போனால்
நம்மளோட அப்பாவுக்கு தான் பண்ணணுங்கிறதும் உண்டு. நம்மளோட அப்பா நமக்கு என்ன யார் அம்மாவோ நமக்கு யார் அப்பாவோ அவரை தான் பண்ணணுங்கிறது கூட கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஒரு சாதாரண மிருகங்களுக்கெல்லாம் கூட பண்ணலாம். அந்த அது மாதிரியான ஒரு பகவானோட கிருபை அது மாதிரி அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இவர் போய் எல்லாம் பண்ணதும் பண்ணிவிட்டு இந்த ஊருக்கே வரார். திரும்பி வந்து தன்னோட கிரகத்துக்கே வந்து தங்குறார். தங்கும்போது என்னென்னவோ காட்சிகள்லாம் தெரியுது, சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப தப்பான காட்சிகள்லாம் தெரியுது. இப்படி ஏதோ ஒரு பிரேதாவஸ்தையில் ஒன்று நிற்கிறது. அந்த பிரேதாவஸ்தையில் நிற்கிறது அதை பார்த்து இவர் ஏதோ ஒரு ஜலத்தை அபிமந்திரணம் பண்ணி தெளிச்சார். அதனால சொல்லுப்பா அப்படின்னா இவ்வளவு நேரம் அதுக்கு பேசுறதுக்கு கூட சக்தி கிடையாது. இப்போ அதை தெளிச்சதும் அது பேசுறதுக்கான சக்தி வந்தது இவரோட தபஸ்னால. அப்போ அவர் அதை பேசுறது மாதிரி பல கெட்ட காரியங்கள் பண்ணி ரொம்ப தப்பு பண்ணி மாத்திருவதம் பண்ணி இது மாதிரி நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்னை கரையேற்றுறதுக்கான வழியை வந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த இவன் கேட்குறான், சிந்துகாரி கேட்குறான். கோகர்ணன் அப்படி யோசிச்சார். கையில் ஸ்ராத்தம் பண்ணுறது தான் உச்சக்கட்ட விஷயம் நம்ம நம்பிக்கையில். கையில் ஸ்ராத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது அது போகிறோம் கரையேறது. அது வந்து கரையேறதுக்கு போகிறோம். அப்புறம் என்ன இவன் இன்னும் கரையேறாமல் இருக்கான் அப்படின்னு ஒரு சந்தேகம் கோகர்ணன். அப்புறம் இப்படி அங்கே இங்கேயும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறார். இன்னும் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணார், தபஸ் பண்ண ஆரம்பிச்சு. தபஸ் பண்ணுறார். சூரியனை குறித்து தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணதும் பகாலம் தபஸ் பண்ணதுக்கப்புறம் சூரியன் நேராக வந்தார். சூரியன் என்ன விஷயம் என்ன வேணும்னு கேட்டதும் இது மாதிரி கரையேறாமல் இருக்கான், தயாஸ்ராத்தம் பண்ணி அவன் கரையேறலை, அவன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் இவர் கோகர்ணன். கேட்டதும் சூரியன் சொன்னார், பாகவத சப்தாகம் பண்ணால் கரையேறுவான் அப்படின்னு சொன்னார். சொன்னதும் இவர் சரி அப்படின்னு சொல்லி பாகவத சப்தாகம் பண்ணுறார். சப்தாகம் பண்ணதும் அவன் நல்ல கதிக்கு போகிறது இவர் கண்ணுக்கே தெரியுது. பிரத்யக்ஷமானவே இவன் கண்ணுக்கு நேராகவே போகிறான். நிறைய பேர் சப்தாகத்துக்கு சிரவணம் பண்ணிட்டு இருந்தான். கோகர்ணன் உபன்யாசம் பண்ணும்போது பல பேர் சிரவணம் பண்ணிட்டு இருந்தான். இவன் மட்டும் கரையேறானே, எப்படி எல்லாருமே கரையேற வேண்டியிருக்க, அவன் மட்டும் எப்படி கரையேறுவான் அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம் கோகர்ணனுக்கு. இப்படி அவனை பார்த்து அவனை அழிச்சுன்னு போகிறதுக்காக சில பேர் வந்திருக்கான். அவளை பார்த்து கேட்குறான், இவனை மட்டும் அழிச்சுன்னு போகிறே, இங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் என்ன கதி? நான் இவ்வளோ பேர் கதை சொல்லியிருக்கோம், இவ்வளோ பேர் கேட்டிருக்கா, அவனை மட்டும் எப்படி அழிச்சுன்னு போவேன் அப்படின்றதும் கோகர்ணன். அதாவது இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம். எனக்கு என்னமோ ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம்னு தோணும். அதாவது பாகவத சப்தாகம் பண்ணுறதுனால கரையேறான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அந்த பாகவதத்தில் இருக்கிற விஷயங்களை அவ்வளவு மனசில் வாங்கிட்டு அவ்வளவு ஸ்ரத்தா பக்தியோடு அவன் கேட்கறான். அதனாலேயே அவன் மனசு சுத்தமாக இருக்குது. முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வாங்கிக்கணும். சனாதன தர்மத்தில் மோட்சம் அப்படிங்கிறது ஒரு அடையப்பட வேண்டிய ஸ்தானம் இல்லை. அது வந்து இன்னைக்கு இப்படி இதை பண்ணோடனே கிடச்சிரும், இதை பண்ணோடனே அது கிடச்சிரும், அதை பண்ணோடனே அது கிடச்சிரும், அது மாதிரி மோட்சம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது நல்ல காரியங்கள் பண்ணால் நல்லது நடக்கும்னா என்ன, எனக்கு வந்து ஒரு சௌக்கியமாக இருக்கிறது அதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் இருக்குது, அதை பற்றி இல்லை. நான் சொல்கிறது மோட்சங்கிறது அடையப்பட வேண்டிய ஸ்தானமே இல்லை. இது நல்லா மனசில் வாங்கிக்கணும். வேதத்துலேயும் அப்படி தான். பின்னாடி கீதையில் இதை பின்னாடி திருஷ்டி மாறினதும் கீதையில் இதை மெனக்கெட்டு சரி பண்ணுறாரு பகவான். நம்ம சம்சாரத்தை கடக்கணும்னு சொல்கிறது எதை அப்படின்னா, அது வந்து இந்த உலகத்தை இல்லை. இந்த உலகமே ஒரு கஷ்டம், இந்த உலகத்தை தாண்டி போயிடணும், இந்த உலகத்தில் எல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. அப்புறம் என்னத்தை தாண்டவும், என்னத்தை கடந்து மேலே போகணும்னா நம்ம உபாதிகள் இருக்கு இல்லையா, நம்ம அத்தியாசங்கள் அப்படின்னா வேற எதையோ நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, இதெல்லாத்தையும் தாண்டி இந்த உபாதிகள், இந்த வாசனைகள் இதெல்லாத்தையும் தாண்டி மேலே போகிறது தான், அதெல்லாத்தையும் தாண்டி ஆத்மா கிட்ட போகிறது தான், ஆத்மாவாக ஆறுது தான் விஷயமே தவிர, ஆத்மா இப்பயே நம்ம ஆத்மா தான், இன்னைக்கு ஆத்மா, இப்போ இந்த க்ஷணம் ஆத்மா,
எப்போலேருந்தோ ஆத்மா தான், பரமாத்மா தான். ஆத்மாங்கிறது ஆத்மஸ்வரூபம் தான். நம்ம எல்லாருமே ஆத்மஸ்வரூபம் தான். ஒரு எறும்பும் ஆத்மஸ்வரூபம் தான். எதுக்கெல்லாம் சைதன்யம் இருக்கோ, எதுக்கெல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கோ, எல்லாமே ஆத்மஸ்வரூபம் தான். வேற எதையோ வேற விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை அதை மாற்றணுமே தவிர உலகத்தை தாண்டி போகணும். இந்த உலகம் கஷ்டமா இருக்குங்கிறது இல்லை. அதுதான் பகவான் மனக்கிட்ட சொல்றார், சக்னோதி இஹைவ சக்னோதி இஹைவ. இஹைவங்கிற வார்த்தையை மனக்கிட்ட போடுறாங்க. இஹைவ யஹா சோடும் இந்த வார்த்தையை வேற போடுறாரு. வாக் சரீர விமோக்ஷனாது காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்தா ச சுகி. இந்த வார்த்தையை போடுறார். அதாவது இங்க இந்த சமயத்துல நமக்கு காமம் குரோதம் முதலியவைகளால நம்மளுடைய வாசனைகளால வர ஒரு வேகம், அதனால வர அந்த உபாதிகள், இதை தாண்டறதுக்கு, இதை சகிக்கிறதுக்கு, இதை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு முடிஞ்சதுன்னா, இதை கட்டுப்படுத்துறதுக்கு, இதை குறைச்சிக்கிறதுக்கு, இந்த வாசனைகள் மேலே இருக்கிற பந்தங்கள் மேலே இருக்கிற அந்த விஷயங்களை குறைச்சிக்கிறதுக்கு மேலே முடிஞ்சதுன்னா, இந்த இடத்துலையே நீ என்ன சொல்றது, முக்தன். முக்தன் யுக்தன் ரெண்டு ஒன்று தான். யுக்தன்னா என்ன, சமாதிஸ்தன் அர்த்தம். யுக்தன் அப்படின்னா இது சமாதம். யுக்தன் யுக்தா ச யுக்தா, இது சமாதம் சமாதிஸ்தா, அதாவது முக்தா ரெண்டு ஒன்று தான். ச சுகி, இங்கே சௌக்கியமாக இருக்கும். இந்த பந்தங்கள், இந்த இதுலேருந்து நம்மளை இது பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் சாதனைகள்லாம் இருக்குது. பக்தியோ யோகமோ அது மாதிரி சாதனைகள்லாம், அதாவது சிரவணஸ்மரணாதி பக்திகளோ. இப்போ ஒரு கதை கேட்குறோம் அப்படின்னா, அந்த கதை கேட்கும்போது அப்படி ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா, அப்படி சொல்கிறவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னா, அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த இடத்தையே நம்ம இருக்க மாட்டோம். அந்த சமயத்தில் அங்கே இருக்க மாட்டோம். நம்மளோட விஷயங்கள், நம்மளுடைய காமக்ரோதங்கள், நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்காது அந்த சமயத்தில். இது மாதிரி சிரவண ஸ்மரணங்கள், இது மாதிரி ஒரு பாராயணம் பண்ணுறோம் அல்லது பஜனை பண்ணுறோம், அது மாதிரி சமயங்களில் அப்படி ஒரு பஜனை நடந்தது அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நாம கீர்த்தனை நடந்ததுன்னா, அந்த நாமத்திலையும் அந்த பஜனையில் வர அந்த பகவத் குணங்கள்லையும் நம்ம முடிஞ்சு போயிட்டோம்னா, அந்த சமயத்தில் நம்ம அந்த சமயத்தில் நம்ம முக்தாடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இப்போ இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த வாசனைகளை அழிச்சிட்டு இந்த க்ஷணம் முக்தனாக முடியுமே தவிர, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் தான் நம்ம அனுபவிக்கணும், இங்கேருந்து அங்கே போய் அங்கேருந்து அங்கே போய் இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதெல்லாம் இல்லை. இது நல்லா மனசில் வாங்கிக்கணும். ஏன்னா இது ஏன் இதை மெனக்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த விஷயத்தை அடிப்படையாக கொண்டு தான் மூட நம்பிக்கைகள் நிறைய வரும். இதை பண்ணினாதான் அது, அதை பண்ணினாதான் அது, அதை பண்ணினாதான் அதுங்கிற விஷயத்தை கொண்டு தான் மூட நம்பிக்கைகள் ஜாஸ்தியாகவும், அதை வச்சுட்டு அவன் நம்மளை திட்டுவான். அது மாதிரி விஷயங்களை குறைக்கிறதுக்கு இந்த ஞானம் ரொம்ப அவசியம். முக்கியமாக சனாதன தர்மத்தில் இருக்கிறவா எல்லாரும் மனசில் வாங்கிக்க வேண்டிய விஷயம். இந்த சமயம் இப்போ கோவில் போகிறேன் அப்படின்னா, கோவில் போய் இந்த விஷயம் பண்ணால் அது கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. கோவில் போய் அந்த பகவானை பார்த்தேன்னா எனக்கு மனசில் சுகம். மனசு அந்த சமயத்தில் எந்த வேறு விஷயங்களும் மனசில் இல்லாமல் பகவானை பார்க்குறது, அந்த சமயத்தில் ஒரு சுவாமியை பார்க்குறதுங்கிறத மட்டும் மனசில் இருக்கிறதுக்காக தான் கோவில் போகும். கோவில் பகவானை போய் அபிஷேகம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேகத்தை பார்க்குறோம்னா, அபிஷேகம் பார்க்கும்போது அந்த சமயத்தில் அந்த அபிஷேகத்தை பார்த்து நம்ம மனசில் எவ்வளோ ஒரு அந்த வேறு விஷயங்களோட ஞாபகங்கள், வேறு உபாசனை, வேறு உபாசனைகளோட விஷயங்கள், வேறு கோபங்கள், வேறு ஆசைகள், இதெல்லாம் குறையுது அந்த சமயத்தில். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இதை தாண்டி இதை அழிக்கிறது தான் விஷயமே தவிர, இது வேற எங்கேயோ வேறு ஏதோ பண்ணணும், இது பண்ணணும், அங்கே பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் இல்லை. எதுக்கு இங்கே வரேன், இப்போ இவன் கிளம்புறது, இவன் அவ்வளவு மனசில் அதை வாங்கிட்டு இவ்வளவு ஒரு ப்ராக்டிக்கலாக காமம் குரோதம் முதலியவைகளெல்லாம் ஒழிச்சுட்டு பாகவதத்தை மனனம் பண்ணிடுறான். பாகவதத்தை சிரவணம் பண்ணிடுறான். அப்படி அதை சிரவணம் பண்ணதுனால அவன் இதுக்கு போகிறான். நம்ம அவ்வளவு இது நீங்கள் சிரவணம் பண்ணலை, நீங்கள் சொல்லும் போதுமே கேட்கும் போதுமே அவ்வளவு அதில் உங்கள் மனசு இல்லாததுனால நீங்கள் கிளம்பலை, இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவன் இது மாதிரி சப்தாகம் அப்படிங்கிறது, பாகவத சப்தாகம், பாகவதம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாசனைகளையும் நம்மளுடைய இதையும் அழிக்கிறதுக்காக, குறைக்கிறதுக்காக பண்ணுறது அப்படிங்கிறத மனசில் வாங்கிட்டு இதுக்காக சிரவணம் பண்ணணும்.
பாகவத பாராயணம் பண்ணுறதோ சிரவணம் பண்ணுறதோ எல்லாமே நம்மளுடைய மனசில் இப்போ இருக்கிற இந்த வாசனைகளை அழிக்கிறதுக்காக பண்ணணுமே தவிர ஏதோ பாப்பத்தை அழிக்கிறதுக்காக பண்ணுறது. பாபம் அழியும், அதெல்லாம் பாபம் புண்ணியங்கள்லாம் அதெல்லாம் இருக்காது, பற்றி இல்லை. ஆனால் நம்ம இப்போ நம்மளுடைய லட்சியம் இப்போ இருக்கிற இந்த வாசனைகளை அழிக்கிறதுல இருக்கணுமே தவிர, இப்போ இருக்கிற இந்த அனுபவிக்கிறதுல இருக்கணுமே தவிர, அனுபவித்து இந்த வேறு விஷயங்களில் இருக்கிற அந்த ஆசைகள் அதை அதில் இந்த ஆசைகளை குறைச்சிக்கிறதுல இருக்கணுமே தவிர, இதை பண்ணி நம்ம அதை பண்ண போகிறோம், அதை அடைய போகிறோம், இதை அடைய போகிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான். இதுதான் வேதத்தில் இருக்கிற விஷயம். பகவான் இது மெனக்கெட்டு சொல்கிறார். மெனக்கெட்டு இகைவன் சொல்கிறதே விஷயம். இகைவன் சொன்னார், சக்ரோத் இகைவங்கிறதுலையே இன்னைக்கு இந்த சமயம் ஆயிடுது. அப்புறம் திரும்பி சொல்கிறார், அதுலேயும் திருப்தி வரலாம். ராக் சரீர விமோக்ஷனாது, இந்த உடம்பு போகும்போது தான் வைகுண்டத்துக்கு போகணுங்கிறது இல்லைப்பா, பரமபதத்துக்கு போகணுங்கிறது அல்லது ஏதோ ஒரு அனுபவம். என்ன அனுபவமோ அது அவளுடைய அனுபவம். அது என்ன அனுபவமோ இது இப்போ இதை சரீரம் போகும்போது தான் அது போகணுங்கிறது இல்லை. பிராக்கு சரீர விமோக்ஷனாத் பிராக்கு, இந்த உடம்பை விடுறதுக்கு முன்னாடியே இங்கேயே இந்த சமயமே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம காமக்ரோதங்களை விடுறோமோ அந்த அந்த காமம் குரோதம் முதலியவைகள்லேருந்து வர வேகத்தை, காமக்ரோதோத்பவம் வேகம், அந்த ஒரு வெறி வரும். அந்த இதை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு, அதை மனசை சாந்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் வழி, அதுதான் அத்தியாத்ம சாதனை. அதுக்கு தான் விஷயங்கள், அதுக்காக தான் இவ்வளவு அத்தியாத்ம சாதனைகள், அதுக்கு தான் யோகம், அதுக்கு தான் பக்தி, அதுக்கு தான் விசாரம், எல்லாமே அதுக்கு தான். கர்மா பண்ணுறதும் அதுக்கு தான். எல்லாமே இப்போ பண்ணும்போது இந்த காரியம் பண்ணி நான் மனசை சாந்தியை அடையணுங்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் விஷயம். மேலே சாயங்காலம் இது பாகவதம். கோபிகா ஜீவனஸ்மரணம்